அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட துணை எழுத்து புத்தகத்தை தான் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 2 வாசிக்க போகிறோம். முத்திரையிடப்பட்ட நாட்கள். இதில் நம்ம ஆசிரியர் புதுமை பித்தன் வாழ்ந்த ஒரு அறையை நோக்கி பயணம் செய்கிறாரு. அதையே தான் இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதை எழுத்தாளர்களை பற்றின விவாதம் இருக்குது. நம்ம எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்குது நம்ம நாட்டில், இதை பற்றியெல்லாம் அந்த அத்தியாயத்தில் பேசிகிட்டே வர்றாரு. ஒரு எழுத்தாளனுடைய அறையை பற்றி நம்மளுடைய ஆசிரியர் எப்படி எழுதியிருக்காருன்னா, எழுத்தாளனின் அறை கனவுகள் நிரம்பியது, விசித்திரமானது. அங்கே புத்தகங்களும் எழுதும் காகிதங்களும் ஒன்றிரண்டு உடைகளும் தவிர வேறு பொருட்களுக்கு இடமில்லை. பகலை விடவும் நீண்டு செல்லும் இரவு பொழுதும் எப்போதாவது இலக்கிய சர்ச்சை செய்யும் நண்பர்களும் வந்து கூடும் இடம் இது. இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய அறையை பற்றி சொல்கிறாரு. இன்னொன்று, புதுமை பித்தன் ரொம்ப வறுமையில் வாடினார். அவருடைய மனைவிக்கு அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாமே ஒரு தொகுப்பாக இப்போ வெளிவந்துட்டுருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வறுமை ரொம்பவே அவரை காயப்படுத்துச்சு. அப்போ புதுமை பித்தன் தன் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விதி என்னை குப்புற தள்ளிவிட்டு ஜெயித்து விட்டதாக குதூகலம் கொள்கிறது. நிஜத்தில் ஜெயித்து விட்டதா என்று போக போகத்தான் தெரியும். பார்த்தீங்களா, இவ்வளோ வறுமையிலையும் தன் மனைவிக்கு அவர் எவ்வளவு கெத்தாக ஒரு பதில் அனுப்பிச்சிருக்கார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களை பற்றின புரிதல் நமக்கு இந்த அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு ஏற்படுது. நம்ம நேரடியாக அத்தியாயத்துக்குள்ளே போகலாமா? புதுமை பித்தன் அவர்களையும் தெரிஞ்சுக்கலாம், எழுத்தாளர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அத்தியாயம் 2, முத்திரையிடப்பட்ட நாட்கள். பல வருட காலமாக ஓர் அறையை தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த அறையை ஒரு முறையேனும் பார்த்துவிட வேண்டும் என்று ஆசை நீண்டு கொண்டே இருக்கிறது. நம்பர் 1 சாலே மேன்ஷன், டக்கஸ்லேண்ட், தங்கசாலை என்ற அந்த முகவரி மனதில் பதிந்து போயிருக்கிறது. சாலை மேன்ஷன் என்ற பெயரே இப்போதும் வசீகரமாக இருக்கிறது. சென்னையில் 12,000க்கும் மேலாக மேன்ஷன்கள் இருப்பதாக சொன்ன நண்பருக்கு கூட சாலை மேன்ஷனை விசாரித்து அறிந்து சொல்ல முடியவில்லை. காரணம், அந்த மேன்ஷன் இன்றில்லை. அது இடிக்கப்பட்டு விட்டது. அங்கே வேறு கட்டிடங்கள் உருவாகிவிட்டன. ஆனால் அந்த அறையில் இருந்த மனிதன் தன் எழுத்தின் மூலம் யாவற்றையும் சாஸ்வதமாக்கி போய்விட்டிருந்தான். நான் பார்க்க விரும்பிய சாலை மென்ஷனின் 1ஆம் அறைவாசி புதுமை பித்தன். ரூம் நம்பர் 1, 254, அங்கப்ப நாயக்கன் தெரு, நம்பர் 5, கிருஷ்ணா கார்டன் தெரு, ஐஸ் ஹவுஸ் ரோடு, திருவல்லிக்கேணி, சூறாவளி ஆஃபீஸ், மவுண்ட் ரோடு, 48, புது தெரு, மண்ணடி. இப்படி சென்னையிலேயே எத்தனை முகவரிகளில் வாழ்ந்திருக்கிறார் புதுமை பித்தன். இந்த அறைகள் யாவும் அவரது கடிதத்தில் பதிவாகியுள்ளன. இன்று சென்னையில் இந்த முகவரியில் உள்ள ஒரு அறை கூட இல்லை. மாறாக அவை யாவும் உருக்குலைந்தோ இடிக்கப்பட்டோ போயிருக்கின்றன. இத்தனை அறைகளிலும் என்னை மிகவும் நெருக்கமுடையதாக்கியது தங்கச்சாலையிலுள்ள சாலை மேன்ஷன் அறை. தங்கச்சாலை தெரு சென்ட்ரல் ரயில் நிலையத்தை ஒட்டி தெற்கு வடக்காக செல்லும் வால்டாக் சாலைக்கு இணையாக ஓடுகிற தெரு. இதை மின்ட் என்றும் சொல்கிறார்கள். நெரிசலான, நீளமான, சிறியதும் பெரியதுமாக குடித்தனங்கள் நிரம்பிய வணிக வீதி. வெள்ளைக்காரர்களின் காலத்தில் தங்கத்திலும் வெள்ளியிலும் இந்த பகுதியில் நாணயங்கள் தயாரித்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள். இன்று இந்த பகுதி முழுவதும் பாத்திரக்கடைகளும் பாத்திரங்கள் செய்பவர்களாலும் நிரம்பியிருக்கிறது. அந்த குறுகிய தெருக்களில் நுழைந்து வெளிப்படும்போது புதுமை பித்தனின் கடிதங்களில் உள்ள இருட்டறையின் வெதுவெதுப்பும் நெரிசலும் நேரில் பரிச்சயமாகிறது. எழுத்தாளனின் அறை கனவுகள் நிரம்பியது, விசித்திரமானது. அங்கே புத்தகங்களும் எழுதும் காகிதங்களும் ஒன்றிரண்டு உடைகளும் தவிர வேறு பொருட்களுக்கு இடமில்லை. பகலை விடவும் நீண்டு செல்லும் இரவு பொழுதும் எப்போதாவது இலக்கிய சர்ச்சை செய்யும் நண்பர்களும் வந்து கூடும் இடம் இது. அவரது அறை குறிப்புகளாக நீளும் கடிதங்களில் அவரது நோய்மையும் காமமும் உறக்கமற்ற இரவுகளும் பதிவாகியுள்ளன. பசியை வெல்ல முடியாது. கிடைத்த நேரத்தில் கிடைத்த உணவை சாப்பிட்டு வயிற்றுக்கோளாறு காரணமாக அறையில் பலவீனமாகி படுத்திருந்ததையும், பின்னிரவில் காமம் மெல்ல சுவர்களிலிருந்து பீறிட்டு படுக்கை முழுவதும் நிரம்பியதையும் வடிகள் மூலமாக புதுமை பித்தன் கூறியிருக்கிறார். புதுமை பித்தன் மேன்ஷன் வாசியாக வாழ விரும்பவில்லை. அவர் தன் மனைவி குழந்தைகளோடு வாழ்வதற்கு மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறார்.
ஒவ்வொரு கடிதத்திலும் தான் வீடு தேடிக் கொண்டிருப்பதாகவும் விரைவில் அவர்கள் தன்னோடு சேர்ந்து வாழப்போகிறார்கள் என்றும் மனைவிக்கு தவறாமல் எழுதுகிறார். வீடு எடுத்துக்கொள்ள அவரை தடுத்தது பணம் மட்டுமல்ல, எதிர்பாராமை எனும் கொடுங்காற்றல் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டதால் அவரால் எந்த ஒரு வேலையிலும் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. சங்ககாலம் தொட்டு கவிஞர்களும் கதாசிரியர்களும் வறுமையும் அங்கீகாரமின்மையும் தனிமையும் வேதனை நிரம்பிய வாழ்வும் கொண்டிருப்பதும் மரபாயிருக்கிறது. கவிதை எனக்கு தொழில் எனச் சொன்ன பாரதியே கவிஞனாக மட்டும் வாழ முடியவில்லை. புதுமைப்பித்தன் சென்னைக்கு வந்த காலம் இலக்கியவாதிகளில் பலரும் பத்திரிகையாளர்களாக உருமாறிக்கொண்டிருந்த காலம். அப்பாவோடு சண்டையிட்டு ஊரை விலக்கி வந்த புதுமைப்பித்தனுக்கு சென்னையின் ஆரம்பகால வாழ்வு எழுதுவதற்கு ஏற்றதாக இருந்தது. ஆனாலும் மனைவி குழந்தைகளை ஊரில் விட்டுவிட்டு தனிமையான அறையில் இருந்த அவரது நாட்கள் கசப்பில் ஊறி கிடந்த போது அவரது மனத்துயரை பகிர்ந்து கொள்ள நகரில் எவருமே இல்லை. புதுமைப்பித்தன் தன் மனைவி கமலாவுக்கு தினமும் ஒரு கடிதம் என நூற்றுக்கணக்கில் கடிதங்கள் எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இவை ஒரு எழுத்தாளன் வாழ்ந்து அழிந்ததற்கான சாட்சி. சாலை மேன்ஷனின் அறையை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? அருகில் வந்து பாருங்கள். அந்த அறையில் மெலிதாக மஞ்சள் நிற வெளிச்சம் இருக்கிறது. வெற்றிலை காவி ஏறிய பற்களும் பனியனும் மெலிந்த உடலோடும் புதுமைப்பித்தன் தனது ஷெப்பர்ஸ் பேனாவால் எழுதி கொண்டிருக்கிறார். அவரது கையில் இருந்த காகிதத்தில் பேனா நடுக்கத்துடன் எழுதி கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு உடல்நலமில்லை, கையில் பணமில்லை, உடனே வந்து போகவும் என மனைவி எழுதியிருந்த கடிதத்தை ஒரு நாளைக்குள் 10 முறைக்கு மேலாக படித்துவிட்டார். வார்த்தைகளால் ஆறுதல் சொல்வதைத் தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் ஒரு எழுத்தாளனால்? ஆருயிர் கண்ணாளாவுக்கு என தன் மனைவி கமலாவுக்கு எழுதிய கடிதத்தில், விதி என்னை குப்புற தள்ளிவிட்டு ஜெயித்து விட்டதாக குதூகலம் கொள்கிறது. நிஜத்தில் ஜெயித்து விட்டதா என்று போக போகத்தான் தெரியும் என்று வரிகள் நீள்கின்றன. புதுமைப்பித்தன் ஒரு இரவில் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து படுக்கையில் கடந்தபோது மனைவி கதறி அழுவது போல கனவு வந்து எழுந்து கொண்டார். குழந்தையின் முகம் கைதொடும் தூரத்தில் தெரிந்தது. தான் ஊருக்கு புறப்படும் நாளில் குழந்தை தன் உதட்டில் சிரிப்பை பிடிச்சா காட்டுவது போல ஒலித்து கொண்டது நினைவுக்கு வந்தது. தான் எழுதி முடித்த கடிதத்தை உடனே தபாலில் சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகி எழுந்து இரவோடு இரவாக கடிதத்தை தபாலில் போட்டு வருகிறார். நகரில் பெல்ஜியம் சர்க்கார் தோற்றுப்போனதாக தகவல் வந்து தங்கம் விலை கிடுகிடுவென ஏறிக்கொண்டிருக்கிறது. உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் சர்க்கார் தோற்று ஜெர்மானியர்கள் வென்றுவிடுவார்கள் என்ற சந்தேகம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. தங்கசாலை வழியாக நடந்து போகும்போது கடைகளில் பதற்றமான முகங்கள் தெரிகின்றன. மனைவியிடம் இருந்து மறுநாள் வரப்போகிற கடிதத்தை பற்றி நினைத்து கொண்டே உறங்கச் செல்கிறார். இரவில் உறக்கமும் கூடவில்லை. மறுநாள் காலை மனைவியிடமிருந்து கடிதம் வருகிறது. அவரது பெண் குழந்தை இறந்து போய்விட்ட செய்தி. வேதனையும் துக்கமுமாக அறையில் வீழ்ந்து கிடக்கிறார். அறைக்குள் வந்த பகல் வெளிச்சம் கண்களை உறுத்துகிறது. சமாதானம் செய்வதற்கு நண்பர்கள் கூட இல்லாத தனிமை. எழுதுவது மட்டும்தான் ஒரே ஒரு மன ஆறுதல். குழந்தையின் சாவு ஏற்படுத்திய துயரத்தை மறைத்தபடி மனைவியை சமாதானப்படுத்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதம் எழுத எழுத உடல் நடுங்குகிறது. வார்த்தைகள் தடுமாறுகின்றன. மனம் நிலைகொள்ள மறுக்கிறது. துயரங்கள் யாவும் கடந்து போய்விடும். தான் எழுத்துலகின் பிரதானியாகி விடுவோம் என்ற நம்பிக்கை புதுமைப்பித்தனுக்கு வலுவாக இருந்திருக்கிறது. காலம் அவரை நோய்மையுறச் செய்து பூனாவுக்கும் சென்னைக்குமாக அலைக்கழிக்கிறது. புதுமைப்பித்தன் க்ஷயரோகத்தால் பாதிக்கப்பட்டு உருக்குலைந்து ரயிலில் பயணம் செய்யக்கூட உடலில் சக்தியின்றி வாயை மூடிக்கொண்டு இருமியபடி மனைவியின் ஊரான திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார். பின் சென்னை திரும்பவே இல்லை. இன்றைக்கும் எழும்பூர் ரயில் நிலையத்தினுள் ரயில் வந்து நிற்கும் போதெல்லாம் மனம் தானே காலத்தின் பின்னே போய்விடுகிறது. இதே ரயில் நிலையத்தின் எத்தனை கலைஞர்கள், எத்தனை படைப்பாளர்கள் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்களில் அறியப்பட்ட ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எங்கே ஒளிந்து விட்டார்கள்? கல்வெட்டை விடவும் தொன்மையானது ரயில் நிலைய படிக்கட்டுகள். அதில் பதிந்துள்ள பாத வரிகளை படிப்பதற்கு இன்றும் வழியில்லை. ஏதோ அறைகளில் தங்கி தங்கள் ஊரை மறந்து, வீட்டை மறந்து, பசியை ஜெயிக்க முடியாமல் அதற்கு தன் கனவுகளை தின்ன கொடுத்துவிட்டு நகரின் இருட்டு சந்துகளுக்குள் வெளியேற வழியில்லாமல் வாழ்ந்து வருபவர்கள் எத்தனையோ பேரை இந்த நகரம் கண்டிருக்கிறது. நகரம் ஒரு சூதாட்ட பலகையைப் போல சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவரும் எதையோ இதன் முன்வைத்து சூதாடத் துவங்குகிறார்கள்.
சுழலும் வேகத்தில் கைப்பொருட்கள் காணாமல் போகின்றன. புதுமை பித்தனின் இடிந்து போன அறையை நாம் எளிதில் கடந்து போய்விட முடியும். ஆனால் அவரது துயரமிக்க வாழ்வுக்கு எவரால் சமாதானம் சொல்ல இயலும்? அந்த அறையை தேடி அலையும்போது நகரில் எத்தனையோ எழுத்தாளர்கள் வாழ்ந்த இடங்கள், சந்தித்த நண்பர்கள், பகிர்ந்து கொண்ட கடிதங்கள், வெளியிட்ட பதிப்பகங்கள் யாவும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த நிஜம் புரிந்தது. லண்டனில் ஒவ்வொரு எழுத்தாளன், இசைக்கலைஞன், நாடக ஆசிரியன் பிறந்த, வாழ்ந்த, பணியாற்றிய இடத்துக்கும் சிறப்பாக அடையாள குறிகள் இடப்பட்டு அந்தந்த தெருக்களில் பெயர் பலகைகள் இருப்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் முக்கியமான எழுத்தாளர் ஒருவருக்கு கூட முறையான வாழ்க்கை சரித்திரமே எழுதப்படாத சூழலில் இதுபோன்ற கனவுகளை கண்டு வருவது சாத்தியமற்றது என்றாலும், நானும் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இதுபோன்ற வீண் கனவுகளை வளர்த்து கொண்டு வருவது தவிர்க்க முடியாததுதானே. இப்படி முடிக்கிறார் நமது ஆசிரியர். நம்ம வெளிநாடுகளில் இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னால் ஹாரி பாட்டர் புத்தகம் எழுதினவங்க மிகப்பெரிய பணக்காராயிட்டாங்க. ஆனால் அது போன்ற புத்தகங்கள் இங்கே கொட்டி கிடக்குது இல்லையா? நிறைய நிறைய நீங்கள் மகாபாரதத்தையே வச்சுக்கோங்களேன், நிறைய புத்தகம் சொல்லலாம். இப்போ சமீபத்தில் வந்த வீரயுக நாயகன் வேள்பாரி வச்சுக்கோங்க, அதில் இல்லாத விஷயங்களா? எவ்வளோ த்ரில்லாக இருக்குது, எவ்வளோ நகைச்சுவை இருக்குது, எவ்வளோ வீரம் இருக்குது, எவ்வளோ காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் எழுதின எழுத்தாளர் ஒன்றும் பெரிய மில்லியனர்லாம் ஆகிறதில்ல இல்லையா? இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற நிலை. நம்ம ஒவ்வொருத்தருமே புத்தகங்கள் வாங்கி படிக்கணும். நல்ல புத்தகங்கள் எழுதின எழுத்தாளருக்கு அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பங்களிக்கணுன்றது தான் இந்த அத்தியாயம் படிக்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் போடுங்க. நன்றி நண்பர்களே.